Greetings. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸோட ஹியூமன் அனாட்டமி ஃபிசியாலஜி சப்ஜெக்ட்லேருந்து த செல் அப்படிங்கிற சாப்டரை பார்த்துட்ருக்குறோம். எந்த புக்கு ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா டாக்டர் என் முருகேஷ் எழுதிய பேசிக் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜிங்கிற புக்கை ரெஃபர் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இது நேற்றுக்கு பார்ட் 1 பார்த்தோம், இன்றைக்கி பார்ட் 2 பார்ப்போம். ஓகே, இந்த பார்ட் 1ல் என்ன செல் வால் பார்த்தோம், நியூக்ளியஸ் பார்த்தோம், சைட்டோபிளாசத்துக்குள்ளாடி இருக்கிற ஆர்கனல்ஸோட நேம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ளாடி உள்ள ஈச் ஆர்கனல்ஸை செப்ரேட்டாக நம்ம பார்க்கல. நெக்ஸ்ட்டு மைக்ரோசோம்ஸும் பார்த்தோம். இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது ஆர்கனல்ஸ் ஆஃப் சைட்டோபிளாசம். ஓகே, ஸோ த ஃபாலோயிங் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆர்கனல்ஸ் ப்ரெசன்ட் இன் த சைட்டோபிளாசம் அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு செல்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு புரியும். இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க. சைட்டோபிளாசம் அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த நியூக்ளியஸுக்கும் அவுட்டரில் இருக்கக்கூடிய செல் வாலுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் என்னது சைட்டோபிளாசம். ஓகே, இட் இஸ் அ ஸ்பேஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் ஆல்சோ த செல் வால். ஓகே, so many organs are found here: mitochondria, Golgi apparatus, vacuoles, lysosomes, endoplasmic reticulum. Okay, so mitochondria, everything, okay, that are represented here. So first one is endoplasmic reticulum. In the cytoplasm, the first organelle they have given in this book is endoplasmic reticulum. Okay, so it is the extensive cell organelle present in the cytoplasm. Okay, the cytoplasmத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டென்சிவ் செல் ஆர்கனல் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான். இது இல்லை என்னன்னா, in this endoplasmic reticulum two membranes are there that are separated by a space. அதாவது இதில் 2 மெம்பரைன் இருக்குது. அந்த மெம்பரைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அந்த பெருசாக காமிக்கிறேன். இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் 2 மெம்பரைன்ஸ் ஆர் தேர். இந்த both membranes are separated by space. Okay, both membranes are separated by the space. It is the extensive organelle present in the cytoplasm, endoplasmic reticulum. Okay, so it consists of the 2 membranes that are separated by the space. So how many types of endoplasmic reticulums are there? Okay, there are 2 types of endoplasmic reticulum. எத்தனை endoplasmic reticulum இருக்கு? 2. ஒன்று granular and another is agranular. One is granular endoplasmic reticulum and another is agranular endoplasmic reticulum. Granular endoplasmic reticulum, granules அப்படின்னு கேட்ட உடனேயே we have to understand there will be some particles. ஓகே, சில துகள்கள் இருக்கும் அப்படின்னு தெரியணும். ஸோ அப்போ ஒரு துகள்கள் ஒரு ஸ்மூத்தான லேயருக்கு மேலே ஒட்டிகிட்டு இருந்தால் அது எப்படி ஆகும், சர்ஃபேஸ் அப்படியே ரஃப்பாக மாறிடும். அதனால தான் இந்த கிரானுல்ஸ் இருக்கக்கூடிய அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், ரஃப் சர்ஃபேஸாக இருக்குது. கிரானுலார் ஆர் ரஃப் சர்ஃபேஸ்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ரைபோசோம்ஸ். அதில் இருக்கக்கூடிய துகள்கள்னு சொன்னேன் இல்லையா, தட் கிரானுல்ஸ் ஆர் not only any other material, that is only the ribosomes. புரியுதுங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடியது ரைபோசோம்ஸ். த ரைபோசோம்ஸ் ஆர் சைட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். இதுதான் ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகணும் செல்லில் அப்படின்னா ரைபோசோம்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த ரைபோசோம்ஸு இந்த ஃப்ரீயாகவும் இருக்கும், ஆனால் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட ஒட்டியும் இருக்கும். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட அது ஒட்டிட்டு இருக்கக்கூடிய, அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய அது இருக்கிறப்ப தான் அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை என்ன சொல்கிறாங்க, கிரானுலா ஆர் ரஃப் சர்ஃபேஸ்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இந்த ரைபோசோமோட யூஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் agranular. Agranular means it is opposite to granular. That's why there is no ribosomes. That's why the surface will be very smooth surface endoplasmic reticulum. It does not contain ribosomes. Okay, the surface of the agranular endoplasmic reticulum will be smooth because அங்கே என்ன இல்லை, ribosomes இல்லை, does not containing ribosomes. This type of endoplasmic reticulum concerned with the fatty acids and steroid synthesis. Listen, granular endoplasmic reticulum used for the synthesis of protein.
A granular endoplasmic reticulum concerned with the fatty acids and steroid synthesis. Fatty acids and steroid synthesis. Also, they store and release the calcium. அந்த செல்லுக்குள்ளாடி கால்சியத்தை ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது கூட இந்த A granular endoplasmic reticulum தான். Okay, next we can go for Golgi apparatus that we can see in the structure. Golgi apparatus. Okay, it looks like cup, no? Okay, we can see. Listen. Golgi apparatus. Yes, they have given here. It is a cup-shaped structure that contains the vesicles. Cup-shaped இருக்கும் நிறைய vesicles இருக்குது புரியுதுங்களா? It is the cup-shaped structure and contains vesicle. It is situated between the nucleus and apex of the cell. We can see here செல்லோட அப்பெக்ஸுக்கும் செல்லோட அப்பெக்ஸ் மேல் பகுதிக்கும் நியூக்ளியஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒன்று தான் என்னது இந்த கோல்ஜி காம்ப்ளெக்ஸ்ன்னு இருக்குது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்மளோட நோட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க Golgi apparatus. Okay, it is situated between the nucleus and the apex of the cell. It is concerned with the concentration of protein prior to their secretion. அதாவது செல்லில் உருவாகக்கூடிய அந்த புரோட்டீன் செல்லில் சிந்தசைஸ் ஆகக்கூடிய புரோட்டீன் நம்ம இங்கே பார்த்தோம் ரைபோசோம்ஸ் புரோட்டீன் சிந்தசிஸுக்கு யூஸ் ஆகுது. இங்கே உருவாகக்கூடிய அந்த புரோட்டீன் இங்கே தான் இந்த கோல்ஜி அப்பேரட்டஸில் கான்சென்ட்ரேட்டட் ஆகி இருக்குமா செல்லிலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஓகே, நெக்ஸ்ட் 2 ஆர்கனல்ஸ் பார்த்தோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்ஜி அப்பேரட்டஸ். நெக்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பவர் ஹவுஸ் ஆஃப் செல். ஓகே, இதான் திஸ் ஆல்சோ அக்வர்ஸ் இன் த சைட்டோபிளாசம் தான். ஓகே, இட் இஸ் அக்வர்ஸ் இன் த சைட்டோபிளாசம் அட் வேரியபிள் நம்பர்ஸ். நிறைய நம்பர்ஸ் இருக்குது, வேரியபிள் நம்பர்ஸ் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ்லேருந்து ஃபியூ தௌசண்ட்ஸ் வரை இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? மைட்டோகாண்ட்ரியா நிறைய இருக்குது. எவ்வளோ நம்பர்ஸ்லேருந்து ஃபியூ ஹண்ட்ரட்ஸ்லேருந்து ஃபியூ தௌசண்ட்ஸ் வரைக்கும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இட் அக்வர்ஸ் இன் த சைட்டோபிளாசம் அட் variable numbers. So they have given the variable numbers as few hundreds to few thousands. The mitochondria is composed of 2 layers of membranes. 2 layers. மைட்டோகாண்ட்ரியாவிலையும் என்ன இருக்குது 2 layers of membrane. ஓகே, ஸோ மைட்டோகாண்ட்ரியா இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே என்ன இருக்குது ஒரு அவுட்டர் லேயர் ஒரு இன்னர் லேயர் இருக்குது. டயக்ராமை பார்த்து அவங்களுக்கு புரியும். இன்னர் லேயரில் நிறைய ஃபோல்டிங்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு சென்ட்ரல் பார்ட் இருக்குது. புரியுதுங்களா? மைட்டோகாண்ட்ரியா இப்போ நம்ம நோட்ஸை பார்த்தோம்னா இனி உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், மைட்டோகாண்ட்ரியா இட் அக்வர்ஸ் இந்த சைட்டோபிளாசம். டயக்ராமில் பார்த்தோம், சைட்டோபிளாசத்தில் காமிச்சிருக்காங்க. எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோன்னா ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் டு ஃபியூ தௌசண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா கம்போஸ்ட் ஆஃப் 2 லேயர்ஸ், 2 லேயர்ஸ் ஆஃப் மெம்பரேன். 2 layers of membrane. So 2 லேயர்னா என்ன சொல்லுவோம்? ஒன் இஸ் அவுட்டர் லேயர் அண்ட் another இஸ் இன்னர் லேயர். ஸோ அவுட்டர் லேயர் எப்படி இருக்கும்? ஸ்மூத் லேயர். and outer layer which is smooth, inner layer folded into sheets. பார்த்தீங்க தானே? So that sheets of tubules called crista. பாருங்க. ஸோ இப்போது அவுட்டர் லேயர் ஸ்மூத்தாக ஒரு லைன் மாதிரி இங்கே ஒரு ரவுண்டாக கொடுத்துருக்காங்க ஸ்பெரிக்கல் மாதிரி. ஸோ இன்னர் லேயரில் எப்படி இருக்குது? சின்ன சின்ன ஸ்மூத்தாக இப்படி இந்த மாதிரி பார்த்தீங்களா? சின்ன சின்ன கிறிஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஷீட்ஸ் இருக்குது, ஃபோல்டிங்ஸ் இருக்குது இன்னர் லேயரில். ஸோ போத் லேயர் என்க்ளோஸ் இன் த சென்ட்ரல் கேவிட்டி கால்டு மேட்ரிக்ஸ். 2 லேயரையும் என்க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கேவிட்டி செல்லில் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ மைட்டோகாண்ட்ரியா மேடப் ஆஃப் எதுனால எல்லாம் மேடப்பாக இருக்குது, என்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, பாஸ்போலிப்பிட்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் அண்டு பாஸ்போலிப்பிட்ஸ், அதுக்கப்புறம் சம் ரிபோநியூக்ளிக் ஆசிட். ரிபோநியூக்ளிக் ஆசிட் மீன்ஸ் RNA. ஓகே, மைட்டோகாண்ட்ரியா மேடப் ஆஃப் ப்ரோட்டீன், phospholipids, ribonucleic acids. Okay, they also containing some important enzyme systems. So mitochondria are chiefly concerned with the cellular oxidation. ஒவ்வொரு செல்லும் நம்மளோட ஒவ்வொரு செல்லும் அதோட ஒரு என்ன சொல்கிறது எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னாலும் அதில் ஆக்சிடேஷன் நடக்கணுன்னாலும் அதில் ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும், ஒரு எனர்ஜி உருவாகணும் அப்படின்னு ஒரு காரணம் உருவாகணும்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ அதனால தான் இதை பவர் ஹவுசஸ் ஆஃப் செல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த நோட்ஸில் அதை கொடுக்கல, ஆனால் அதில் தான் அங்கே எனர்ஜி ஏடிபி கேள்விப்பட்டிருப்பீங்க, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஸோ அதெல்லாம் உருவாக்குறதுக்கு இந்த மைட்டோகாண்ட்ரியா தான்
very important thing. அதனால they have given that is concerned with the cellular oxidation. Okay, next lysosomes. Next organelle, lysosomes. We want to see this in the structure. Yes, this is the lysosomes. Okay, so lysosomes, it is a small spherical or oval body. We have seen that in the structure. So that is spherical, spear shape or oval shape body that is surrounded by a single membrane. There is no more membranes, only single membranes. Okay, so multi membranes அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், நமக்கு டயக்ராமை பார்த்தாலே புரியுது பாருங்க, சிங்கிள் மெம்பரேன் தான். So it is surrounded by the single membrane, lysosomes. Okay, they are vary in the number and contains the variety of hydrolytic enzymes. Okay, இது என்னன்னா நிறைய நம்பர்ஸில் இருக்கும். உள்ளாடி இருக்கக்கூடிய என்சைமோட பேர் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ், வெரைட்டி ஆஃப் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ். ஓகே, ஸோ ஹைட்ரோலைட்டிக் ரியாக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே இதுக்குள்ளாடி இருக்குது. த லைசோசோம்ஸ் பிரேக் டவுன் பாக்டீரியா, செல் டெபரிஸ் என்கல்ஃப்டு பை த செல்ஸ். இப்போ ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது சில காம்பனன்ட்ஸை வெளியே இருக்கக்கூடிய டெபரிஸ் ஏதாவது ஒரு என்கல்ஃப் பண்ணுது, ஒரு பாக்டீரியாவை என்கல்ஃப் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாக்டீரியா செல்லுக்குள்ளாடி போகுது. அப்போ அந்த பாக்டீரியா எப்படி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிஸ்ட்ராய் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த லைசோசோம்ஸ் தான் அதை என்ன பண்ணுது, டைஜஸ்ட் பண்ணுது. ஏன்னா அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய என்சைம்க்கு பேர் என்னது, ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ். ஸோ பாக்டீரியாவையும் பிரேக் டவுன் பண்ணுது, செல் டெபரிஸ், செல்லுக்குள்ளாடி ஏதாவது டெபரிஸ் உருவாக்குன, அதில் வேஸ்ட்டுகள் ஏதாவது உருவாகுச்சுனாலோ, இல்லை வெளியில் இருந்து என்கல்ஃபான உள்ள என்கல்ஃபிங்னு உங்களுக்கு தெரியும், செல் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. செல் பக்கத்தில் இருக்க சில காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளாடி எடுத்துக்கும். ஸோ எடுத்துக்கிற நேரம் அது உள்ளாடி டெபரிஸ் ஆயிருந்துச்சுன்னா அதையும் பிரேக் டவுன் பண்ணணும்னா அது எதுதான் யூஸ் ஆகுது, இந்த லைசோசோம்ஸ் தான் யூஸ் ஆகுது. வாட் இஸ் த ரீசன் ஒய் இட் இஸ் பிரேக் டவுன் தீஸ் ஆல் கைண்ட் ஆஃப் த பாக்டீரியா அண்ட் செல் டெபரிஸ், பிகாஸ் தட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ். ஓகே, ஸோ த டேமேஜ்டு intracellular organelles are also broken down and digested by the lysosomes. ஓகே, ஸோ நான் சொன்னேன் வெளியிலேருந்து உள்ளே போகிறதையும் பிரேக் டவுன் பண்ணுது இந்த ஹைட்ரோலைட்டிக் என்சைம். அதே மாதிரி உள்ளாடியே இருக்கக்கூடிய இன்ட்ராசெல்லுலார் ஆர்கனல்ஸ், அதாவது செல்லுக்குள்ளாடி நிறைய ஆர்கனல்ஸ் பார்த்தோம், அந்த ஆர்கனல்ஸ் இருக்குதுங்களா, இன்ட்ராசெல்லுலார் டேமேஜ் ஆகக்கூடிய செல்லுலார் ஆர்கனல்ஸை அதையும் டைஜஸ்ட் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி என்சைம் டைஜஸ்ட் பண்ணுறது இந்த லைசோசோம்ஸ் தான். வாட் இஸ் த ரீசன், தட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரோலைட்டிக் enzymes. Next we can go for centrosomes. It is the small rod shaped body found near the nucleus. ஸோ இதை இங்கே நமக்கு ஸ்ட்ரக்சரில் பார்க்க முடியாது, புரியுதுங்களா? இந்த நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராட் ஷேப்டு பாடி தான் என்னது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சென்ட்ரோசோம். ஓகே, பாருங்கள், யா, சென்ட்ரோசோம் ராட் ஷேப்ட் பாடி ஃபவுண்ட் நியர் த நியூக்ளியஸ், பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு நார்மலாக இருக்கிறப்ப எந்த ரோலும் கிடையாது. ஸோ இட் இஸ் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் டூரிங் செல் டிவிஷன். இதுக்கு ரோலே எப்போ தான், செல் டிவிஷன். Okay, so the centrosome is surrounded by a radiating thread-like structure. Centrosome rod shapeல இருக்குன்னா அதை சுற்றி என்ன இருக்கும், thread-like structure, நூல் மாதிரி இருக்கக்கூடிய structures surround ஆகி இருக்கும். Okay, it contains 2 centrioles. சென்ட்ரோசோம்ஸில் இருக்கக்கூடியது 2 சென்ட்ரியோல்ஸ். சொன்னேன், சென்ட்ரோசோம் இஸ் த ராட் ஷேப்டு பாடி சரவுண்டட் பை த த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். உள்ளாடி 2 என்ன இருக்குது, சென்ட்ரியோல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகே, ஸோ பாப்பா இதோட ரோல் ஒன்லி இட் இஸ் இன்வால்வ்ட் இன் த ஒன்லி இட் இஸ் பிளேயிங் த ரோல் டூரிங் செல் டிவிஷன். நெக்ஸ்ட் மைக்ரோடிபியூல்ஸ். They are straight hollow cylinders with a diameter of about 200 Armstrong unit. இது ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடியது தான். இதோட டயமீட்டர் 200 Armstrong யூனிட். ஸோ இது பார்த்தோன்னா யூகேரியோட்டிக் செல் ஸ்ட்ரக்சர்ஸில் தான் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இப்போ யூகேரியோட்டிக் செல் ஸ்ட்ரக்சர்ஸில் தான் மோஸ்ட்லி இந்த மைட்டோகாண்ட்ரியா சிட்டுவேட் ஆகிருக்கும். இது டியூபியூல்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது. ஓகே, தே ஆர் கன்சர்ன்ட் வித் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் செல் ஷேப்.
ஒரு செல்லோட ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோடூபிள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தே ஆர் ஆல்சோ அசோசியேட்டட் வித் த மூமெண்ட்ஸ் ஆஃப் சிலியா இருக்குது இல்லைங்களா. சிலியா அப்படின்னா மூமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இது புரியுதுங்களா. ஸோ ஃப்ளாஜெல்லாவும் அப்படி தான் மூமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆர்கனல் செல் ஆர்கனல்ஸ் அண்டு மைட்டோட்டிக் ஸ்பிண்டில்ஸு. ஸோ இங்கே இந்த இடத்துல எந்த இடத்துல எல்லாம் எந்த ஆர்கன்ஸில் எல்லாம் ஒரு உயிரியோட எந்தெந்த ஆர்கன்ஸில் எல்லாம் மூமெண்ட் தேவையோ அந்த இடத்துல எல்லாம் மைக்ரோடிபியூல்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சரிங்களா. ஸோ இப்போது செல்லோட மொட்டிலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மைக்ரோடிபியூல் மெயினாக சொல்லியிருக்காங்க. இதோட கான்செப்ட் இதை பார்த்தோன்னா இதோட கான்செப்ட் என்ன சொல்லுதுன்னா செல்லோட மொட்டிலிட்டி செல் மூவ் ஆகணும்னா இந்த மைக்ரோடிபியூல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ மெயினாக இது செல்லோட ஷேப் ஒரு இன்ட்ரா செல்லுலார் ஷேப்பு கரெக்டாக இருக்கிறதுக்கு இந்த மைக்ரோடிபியூல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இது பார்ட் 2 பார்ட் 3ல் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல்ஸ் பார்ப்போம்.